தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். இன்றைக்கு தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை, அண்டை மாநிலங்களில் இருந்து நமக்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை கூட பெற முடியாத நிலையில் நதிநீர் பிரச்சனையில் இன்றைக்கு சிக்குண்டு நம்முடைய தமிழகம் தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்ப்பது, நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள். ஆக அப்படிப்பட்ட விவசாய பெருமக்குடைய துயர் துடைக்கப்பட வேண்டும் என்பதில் தேவர் திருமானார் அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு சீமை மக்கள் சகோதரர்களாக அனைவரும் வாழுகிற உறுதியேற்போம் என கூறி, ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கின்ற இந்த வேளையில் தமிழகம் பாலைவனமாக பஞ்ச பிரதேசமாக ஆகிவிடுமோ என்கின்ற கவலைகள் வாட்டி வதைக்கக்கூடிய வேளையில் தமிழகத்தினுடைய நலனை காக்க, உரிமைகளை காக்க, எவர் துரோகம் செய்தாலும் அந்த துரோகத்தை தோலுரித்து காட்ட, தமிழக மக்களின் நல்வாழ்வை காக்க தேவர் திருமகனாரின் திருப்பெயராலே சபதம் ஏற்கிறோம். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரு கண்களாக நினைத்து பாவித்து மக்கள் பணியாற்றிய ஐயா தேவர் அவர்களது 109வது நினைவஞ்சலியை இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செலுத்துகிறது. அவர்கள் செய்த பணி அவர்களுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே, தொடரும் வகையிலே அனைவரும் செய்ய இந்த நாளிலே உறுதி எடுத்துக் கொள்வோம்.